ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை, வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மே மாதம் முதல் சனி திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று வரவேற்கிறேன். கத்தோலிக்க திரு அவையின் மே மாதம் அன்னை மரியாவுக்கு சிறப்பான முறையில் அர்ப்பணிக்கப்பட்டு வணக்க மாதமாக கொண்டாடப்படுகிறது. வணக்க மாதம் என்பது அன்னை மரியாவின் தியாகங்களை சிந்தித்து அவரை மகிமைப்படுத்தி அவரது பரிந்துரைக்கு கோரும் மாதமாகும். சிமியோன் மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் என்று சொன்னதும்
நம் அன்னையின் மனம் எவ்வளவு வேதனைக்குள்ளாயிருக்கும். யார் யாரோ எப்படியெல்லாமோ இருக்க, கடவுளை தேடும் முதல் சனிதோறும் அன்னையை நாடி வரும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் என்று கேள்வி நம் மனதில் எழுவது இயல்பே. இறைமகனுக்கும் இறைவனின் தாய்க்குமே பல்வேறு வகையான துன்பங்கள் நிகழ்ந்தது என்றால், சாதாரண மக்களாகிய நாம் எல்லாம் எம்மாத்திரம். இயேசுவை தன்னுடைய வயிற்றிலும் இதயத்திலும் சுமக்க ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்தே மரியாவின் துன்பமும் தொடங்கியது. நம் அன்னை மரியாள் தன் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு பிறரின் துன்பத்தை துடைத்தது போல, துன்பம் நம் வாழ்வின் ஓர் அங்கம் என உணர்ந்து பிறரின் துன்பத்தை துடைக்கும் நம் அன்னையோடு தொடர்ந்து பயணிப்போம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது குருசாமி மார்ட்டின் குடும்ப நலனுக்காகவும், மகன் மகள் பேர பிள்ளைகளின் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும், மனோஜ்குமார் மாடசாமி பிறந்தநாள் நன்றி பலியாகவும், நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும், மத்தேஸ் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், செந்தில் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும், பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும், குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும், மேத்யூ மாலா குடும்ப சமாதானத்திற்காகவும், நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும், ரவி ரெஜினா குடும்ப நலனுக்காகவும், திருமண வரன் வேண்டியும் வேலை வாய்ப்பு கிடைக்கவும், நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இந்த பலி பீடத்திலே ஒப்பு கொடுத்து இறைவனுடைய அருள் ஆசீர் வேண்டி உருக்கமாக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 40 52 முடிய. அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பகலும் பர்னபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டில் இருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படித்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இங்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Thank you.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 7 முதல் 14 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 7 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வ ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டுவிட்டது. இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய விருப்பம். ஆரம்பிக்கலாம். அன்பு மக்களே, நான் காலிரிடியன்ஸ் என்கின்ற அந்த குழுவினரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். இவர்கள் அன்னையை ஆராதிக்கக்கூடிய அளவிற்கு, அன்னைக்கு நற்கருணையை ஒப்பு கொடுத்து அதனை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் அதிகமான ஒரு பக்தி முயற்சியை கொண்டிருந்தார்கள். எபிபானியூஸ் என்கின்ற திரு அவையினுடைய தந்தையர்களுள் ஒருவர் அதை கடுமையாக எதிர்த்தார். மக்களே, உங்களுடைய செயல்பாடு சரியான செயல்பாடு அல்ல, நீங்கள் தவறான பக்தி முயற்சியை கொண்டிருக்கிறீர்கள். ஆராதனை என்பது கடவுளுக்கு மட்டும்தான் உரித்தானது, அன்னைக்கு நாம் மேலான வணக்கம்தான் செலுத்த வேண்டும் என்று அவர்களுடைய அந்த தவறான அணுகுமுறையை கண்டித்ததாக பார்க்கிறோம். இதனை ஒரு சில சீர்திருத்தவாதிகள் பிடித்து கொண்டு, நீங்கள் அன்னைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி பலவித விவாதங்களுக்கு நம்மை உட்படுத்துகிறார்கள். அன்பு மக்களே, பல நேரங்களில் நாமும் இறைவனை மறந்தவர்களாக, இறைவனுக்கு உரிய முக்கியத்துவத்தை மறந்தவர்களாக இருக்கின்றோம். இந்த ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பொழுது நம்முடைய வழிபாடு அர்த்தமுள்ள ஒரு வழிபாடாக இருக்கும். சீர்திருத்த சகோதரர்களுள், சீர்திருத்த சபையினருள் தலைவர்களாக இருந்த முக்கியமான தலைவர்கள் கூட அன்னையினுடைய பெருமையை குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். லூத்தரன் சபையை தோற்றுவித்த மார்ட்டின் லூத்தர் என்பவர் அன்னையை குறித்து இவ்வாறாக சொல்லுகிறார், பெண்களுள் அன்னை மரியா பேறு பெற்றவர், அவர் முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்று சொல்லுகின்றார். அன்னை மரியாவை நாம் போதுமான அளவிற்கு வணங்க முடியாது, அவருக்கு மரியாதை செலுத்திவிட முடியாது, அல்லது நாம் செலுத்தக்கூடிய அந்த மரியாதை போதுமானதாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை என்று சொல்லி மார்ட்டின் லூத்தர் என்கின்ற சீர்திருத்த சபையினுடைய தலைவர்கள் ஒருவராக இருந்தவரை குறிப்பிடுகிறார். இன்னும் இந்த சீர்திருத்த சபையின் தலைவராக இருந்த இன்னொருவர் ஜான் கால்வின் என்பவர் இவ்வாறாக குறிப்பிடுகிறார், தன்னுடைய மகனின் தாயாக மரியாவை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக மரியாவிற்கு கடவுள் அதிகமான பெருமையை வழங்கியுள்ளார் என்று ஜான் கால்வின் குறிப்பிடுகின்றார். ஸ்விங்லி என்பவர் இன்னொரு சீர்திருத்த அந்த சபையினுடைய தலைவர்களுள் முக்கியமான ஒருவர். அவர் என்ன சொல்லுகின்றார், நாம் கிறிஸ்துவை அதிகமாக அறிய அறிய அன்னை மரியாவின் மீதான மதிப்பு உயருவது தகுதியே என்று குறிப்பிடுகின்றார். ஆக சீர்திருத்த
தலைவர்கள் கூட சீர்திருத்த சபையினுடைய சகோதரர்கள், முன்னோடிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் கூட அன்னைக்கு உரிய முக்கியத்துவத்தை, அன்னை ஆண்டவரால் சிறப்பான விதத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அன்னைக்கு வணக்கம் செலுத்துவது தகுதியே என்பதை அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் அன்னைக்கு மிகைப்படுத்தி வழங்கக்கூடிய அந்த ஒரு சில அந்த வழிபாடுகளை, அந்த முக்கியத்துவத்தை பல நேரங்களில் எதிர்ப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். நம்முடைய திரு தந்தையர்களும் நம்முடைய ஆயர்களும் குருக்களும் இந்த சரியான போதனையை நமக்கு அவ்வப்பொழுது வழங்கி கொண்டேதான் இருக்கிறார்கள். அதனை நாம் சரியான விதத்திலே புரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக நாம் அன்னையினுடைய இந்த வணக்கத்திலிருந்து பிறழ்ந்து போய்விட மாட்டோம். அன்பு மக்களே, அன்னைக்கு வணக்கம் செலுத்துவது, அன்னைக்கு மரியாதை செலுத்துவது ஏதோ இந்த மண்ணகத்திலிருந்து தோன்றிய ஒன்று அல்ல. இது விண்ணகத்திலிருந்து தோன்றிய ஒன்று. மூவொரு இறைவனே அதனை ஏற்படுத்துகின்றார். கபிரியேல் வானதூதர் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லி அன்னைக்குரிய மரியாதையை, அன்னைக்குரிய வணக்கத்தை அவர் தொடக்கத்தில் முன்மொழிகின்றார். அதற்கு பிற்பாடு ஐங்கரின் பட்டணத்திலே எலிசபெத் அம்மாள் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் என்று சொல்லி அதனை வழிமொழிகின்றார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையாள் என போற்றுமே என்று சொல்லி அன்னை அந்த வாழ்த்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார். உமை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம்முடைய தாய் பேறு பெற்றவர் என்று சொல்லி கூட்டத்திலே இயேசுவை வாழ்த்திய அந்த பெண்மணி இந்த மரியாதையை, அன்னையினுடைய இந்த வணக்கத்தை அவர் அறிக்கையிடுகிறார். இதோ உம் தாய் என்று சொல்லி கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அங்கே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதனை உலகறிய பிரகடனப்படுத்தியதாக பார்க்கிறோம். முதலிலே அன்பு மக்களே, அன்னையினுடைய இந்த வணக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை பாருங்கள். தொடக்கத்திலே கபிரியேல் வானதூதர் அன்னையை வாழ்த்திய பொழுது, அன்னையை வாழ்த்தி அன்னைக்குரிய மரியாதையை முன் மொழிந்த பொழுது அங்கே இருந்தவர் மரியா மட்டும்தான், அன்னை மட்டும்தான் அங்கே இருக்கிறார், ஒருவர் மட்டும். அடுத்ததாக அதனை எலிசபெத் அம்மாள் வழிமொழிந்த பொழுது அங்கே 2 பேர் இருக்கின்றார்கள். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் என்று சொல்லும் பொழுது அன்னையும் இருக்கின்றார்கள், எலிசபெத் அம்மாளும் 2 பேரும் இருக்கின்றார்கள். அதற்கு பிற்பாடு உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம்முடைய தாய் பேறு பெற்றவர் என்று அந்த பெண்மணி அன்னையினுடைய இந்த மரியாதையை, வணக்கத்தை அங்கே அறிக்கையிட்ட பொழுது ஒரு பெருங்கூட்டம் அங்கே இருக்கின்றது. கல்வாரி மலையிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இதோ உம் தாய் என்று ஆண்டவராகிய இயேசு அன்னை மரியாவை அவருடைய அன்பு சீடரிடத்திலே, இந்த உலகத்திடத்திலே தாரை வார்த்து கொடுத்த பொழுது அங்கே எருசலேம் நகரம் முழுவதுமாக அங்கே நிற்பதை பார்க்கிறோம். தொடக்கத்தில் அந்த நாசரேத் என்கின்ற யாரும் அறியாத சிற்றூரில் மறைவாக அன்னைக்கு செலுத்தப்பட்ட அந்த வணக்கம், அந்த மரியாதை அங்கே இறுதியாக கல்வாரி சிலுவையிலே உலக அறிய எருசலேம் நகரத்தார் அனைவரும் கூடியிருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் பிரகடனம் செய்யப்படுகின்றது. அன்பு மக்களே, இதுதான் நம்முடைய தாய்க்குரிய வணக்கத்தின் உச்சமாக, மேன்மையாக இருக்கின்றது. இது இந்த உலகம் தோற்றுவித்த வணக்கம் கிடையாது. இது ஆண்டவராகிய இறைவன் தோற்றுவித்த வணக்கம். மூவொரு இறைவனை அன்னையை வணங்குகின்ற பொழுது நாமும் அன்னைக்கு மேலான வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு மக்களே, அன்னையின் மட்டில் நாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வணக்கம், அன்னையை குறித்த நல்ல ஒரு பக்தி முயற்சியை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கிற பொழுது நிச்சயமாக அந்த தாயினுடைய வல்லமை மிக்க பரிந்துரை நமக்கு பேருதவி பெறும். நம்முடைய தாயாம் திரு அவை அன்னையை ஒரு இலக்காக நமக்கு சுட்டி காட்டவில்லை, மாறாக ஒரு வாழ்வியல் இலக்கணமாகத்தான் சுட்டி காட்டுகின்றது. அன்னைதான் வாழ்வின் இலக்கு என்று சொல்லவில்லை, மாறாக அன்னை நம்முடைய வாழ்வுக்கான மிகச்சிறந்த முன் உதாரணம். இந்த தாயை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுங்கள். அவர் எவ்வாறு இறை திருவுளத்தின்படி நடந்தாரோ அதே போல நீங்களும் அவ்வாறு நடங்கள் என்கின்ற ஒரு அருமையான அழைப்பைத்தான் திருச்சபை நமக்கு கொடுக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த தாயினுடைய வணக்கத்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாக,
அதை நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொண்டு இந்த தாயின் வழியாக நாம் இறைவனை அடைகிற பொழுது நிச்சயமாக இறைவனுடைய அருள் வரங்கள் அளப்பரிய விதத்திலே நம்மை வந்தடையும். கடவுளே இந்த தாயின் வழியாகத்தான் இந்த உலகிற்கு வந்தார். எனவே நாமும் இந்த தாயின் வழியாக கடவுளை அடைவதில் என்ன தவறு இருக்கிறது? எனவே இந்த தாயின் மட்டில் நாம் அப்படிப்பட்ட ஒரு பக்தி முயற்சியை, மேலான வணக்கத்தை கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தாயின் வல்லமை மிக்க பரிந்துரை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் எல்லாம் வல்ல இறைவனிடத்திலிருந்து நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கின்றது. எனவே இந்த தாயின் பொறுப்பில், இந்த தாயின் அரவணைப்பில், இந்த தாயின் பரிந்துரையில் நாம் நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய ஊரையும், நம்முடைய பங்கையும் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக இந்த தாயினுடைய வல்லமை மிக்க பரிந்துரை நமக்கு தேவையான அனைத்து இறைவனுடைய அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு நிரம்ப பெற்றுத்தரும். எனவே அத்தகைய வரம் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே தொடர்ந்து இறை அருளுக்காக இறைஞ்சு மன்றாடுவோம். ஆமன். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் இவர்கள் அனைவரும் நல்ல ஆன்ம உடல் உள்ள சுகம் பெற்று வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதல் அளிப்பவரே எம் இறைவா, உதவியின்றி ஆதரவு அற்றிருப்போர் அனைவருக்கும் நீரே ஆறுதல் அளித்து தேற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிப்பவரே எம் இறைவா, எம் பங்கில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள கோடை விடுமுறை விவிலிய வகுப்புகள் சிறப்பான முறையில் நடைபெற்று எம் குழந்தைகள் அனைவரும் நன்கு பயன்பெற வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வெற்றி அளிப்பவரே எம் இறைவா, அரசு பொதுத் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் எம் மாணவர்கள் அனைவரும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தகுந்த உயர்கல்வி பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம் பிள்ளைகள் உம்மிடத்திலே நம்பிக்கையோடு கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்களிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப்பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உமை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னையுமுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சு ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: அன்பு மக்களே, இது மகா ஆச்சரியத்தின் நேரம், அற்புதத்தின் நேரம். நம்முடைய வேண்டுதல்கள் அற்புதமான விதத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடிய அந்த ஒரு ஆசிரை நமக்கு வழங்கக்கூடிய உன்னதமான நேரம். நம்முடைய மனதின் ஆழத்தில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதம் நடந்து விடாதா, ஒரு ஆச்சரியம் நடந்து என்னுடைய துன்பங்கள் கவலைகள் அனைத்தும் என்னிடமிருந்து அகன்று விடாதா என்று ஒரு ஏக்கம் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலே இருக்கும். அந்த அனைத்து ஏக்கங்களையும், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களையும்
இந்த அற்புதமான நேரத்தில், இந்த மகா அதிசயத்தின் நேரத்தில், இந்த பலி பீடத்திலே இந்த அப்பரச காணிக்கைகளோடு இணைத்து ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நம்முடைய வேண்டுதலை இறைவன் கேட்டு நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நமக்கு அருள்வார். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட மத்தேயுவின் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே சம்மதமே இறைவா, மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக இணை படைத்து உயர் கண்மணியாய் இணை வளர்த்து, கருவாக இணை படைத்து உயர் கண்மணியாய் இணை வளர்த்து, கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, மலையாய் நான் கணித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. மலையாய் நான் கணித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. திருவாக உரை நினைத்து உயருறவாகவே நெஞ்சில் பதித்து, திருவாக உரை நினைத்து உயருறவாகவே நெஞ்சில் பதித்து, உன் பெயரை சாற்றிடவே நலம் தரவே என்னை அழைக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே சம்மதமே இறைவா. அன்பு மக்களே, மார்ச் மாத முதல் சனி வரவு செலவு விவரங்கள். வரவு குருவார்பட்டியை சார்ந்த திருவாளர் அந்தோணிராஜ் திருமதி லில்லி பபினாள் ரூபாய் 2000. நாகலாபுரத்தை சார்ந்த திருவாளர் வியாகுலராஜ் திருமதி ரோஸ்மலர் 200. திருவாளர் சிங்கராயர் திருமதி அந்தோணியம்மாள் 300. திருவாளர் ஜோசப் திருமதி பாண்டிசெல்வி 200. திருவாளர் அமலன் திருமதி செல்வி 300. புதூர் திருவாளர் ஜெகதீஷ்குமார் 1500. திருமதி ஜோஸ்பின் 100. சங்கர்லிங்கபுரம் திருவாளர் மனோகரன் 500. திருவாளர் மத்தேஸ் பிலோமினாள் 500. திருவாளர் ரவி திருமதி ரெஜினா 500. துரைச்சாமிபுரம் செல்வி பிரியதர்ஷினி 1000. திருவாளர் தமிழ்ச்செல்வன் திருமதி ரெஜினா மேரி 500. வவ்வால் தொத்தி திருவாளர் குருசாமி திருமதி ஆனந்தம்மாள் 250. ஆக மொத்த வரவு
ரூபாய் 7850. செலவு விவரங்கள்: உணவுக்கான செலவு பலசரக்கு 6500, காய்கறி 1800, சமையல் மாஸ்டர் கூலி 3000, சிலிண்டர் 800, ஆட்டோ வாடகை 300, தண்ணீர் டேங்க் 280, பேப்பர் மற்றும் டம்ளர் 300. ஆக மொத்த உணவுக்கான செலவு ரூபாய் 12980. உணவு அன்பளிப்பாக வழங்கியவர்கள் திருவாளர் காணிக்கைதாஸ், திருமதி சகாயராணி குடும்பத்தார். இதர செலவுகள்: புதுப்பட்டி மற்றும் வவ்வால் தொத்திக்கு வாகன போக்குவரத்திற்கான செலவு 800, சங்கரலிங்கபுரம் ஆட்டோ செலவு 200, பாத்திரம் கழுவ 300, மைக் லீடு மற்றும் புதிய ஸ்டாண்ட் வாங்கிய வகைக்காக ரூபாய் 4000. புது ஆம்பிளிஃபையர் ஒன்று வாங்கியிருக்கிறோம் முதல் சனிக்கன்று 25000 ரூபாய். அதற்கான முதல் மாத தவணை 5000. ஆக மொத்த செலவு ரூபாய் 10300. ஏற்கனவே கையிருப்பு 29232. மார்ச் மாத வரவு 7850. நம்முடைய தவக்கால திருப்பயண மீதி கையிருப்பு தொடக்கத்தில் 11525 இருந்தது. நாம் முன்பதாக பேருந்து முன்பதிவு செய்த அந்த இடத்திலிருந்து அந்த 2000 ரூபாயை கொடுத்து விட்டார்கள். முன்பதிவிற்காக 2000 கொடுத்து விட்டோம். கடைசி நேரத்தில் அவர்கள் பேருந்து அனுப்பவில்லை, நாம் வேறு பேருந்தில் சென்றோம். அந்த தொகையும் சேர்த்து தவக்கால திருப்பயண மீதி கையிருப்பு ரூபாய் 13525. அன்னையினுடைய புடவையை பெற்று பக்தர்கள் கொடுத்த காணிக்கை வழி வரவு ரூபாய் 800. ஆக மொத்த கையிருப்பு ரூபாய் 51407. மார்ச் மாத செலவு ரூபாய் 10300. ஆக தற்போதைய கையிருப்பு ரூபாய் 41107. நம்முடைய ஆலய வளாகத்தில் இருக்கக்கூடிய அன்னையினுடைய கெபி வரவு ஏற்கனவே கையிருப்பு ரூபாய் 3994. திருவாளர் குருசாமி திருமதி மார்டின் குடும்பத்தார் அவருடைய பிள்ளைகள் வழங்கிய தொகை ரூபாய் 6000. ஆக கெபியின் மொத்த கையிருப்பு ரூபாய் 9994. கெபியிலே முன்பதாக ஃப்ரேம் மாட்டுவதற்கான தொகை ரூபாய் 25000. அதற்கு ரூபாய் 10000 முன்பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நடுக்காட்டூர் ஏற்கனவே ஆலய அந்த பழுது பார்த்தலின் செலவிலே பற்று 1292. கூடுதல் வரவு திருவாளர் மாடசாமி திருமதி சுதா குடும்பத்தார் 1500. ஆக நடுக்காட்டூர் கோயிலுக்கான கையிருப்பு ரூபாய் 208. மார்ச் மாதம் 29ஆம் தேதி நம்முடைய பங்கிலே தவக்கால தியானமானது நடைபெற்றது. அன்றைய மதிய உணவிற்கான மற்றும் காலை சிற்றுண்டி, தேநீர், பூக்கள் வாங்கிய இவற்றிற்கான செலவு: காய்கறி 2065, பலசரக்கு 8100, தயிர் 540, டீ 1500, விறகு 380, தண்ணீர் 380, ஆட்டோ வாடகை 200, சிலிண்டர் 400, மாஸ்டர் கூலி 3000, பால் 3 லிட்டர் 240 மற்றும் பூ ரூபாய் 500. ஆக மொத்த செலவு ரூபாய் 17305. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தார் இந்த செலவுகளுக்கான தொகையை நன்கொடையாக கொடுத்தார்கள். அவர்களுக்கு சிறப்பு நன்றிகள். அன்பு மக்களே, நம்முடைய பங்கிலே விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்புகள் VBS வகுப்புகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த VBS வகுப்புகளின் போது சிற்றுண்டி மற்றும் குளிர்பானம், தேநீர் வழங்குவதற்கு பிள்ளைகளினுடைய வாகன போக்குவரத்திற்காக பல்வேறு நல்ல உள்ளங்கள் நன்கொடைகள் வழங்கி இருக்கிறார்கள். திருவாளர் அமல்ராஜ் பிரான்சிஸ் கல்யாணி குடும்பத்தார் குருவார்பட்டி, திருவாளர் அருள்ராஜா கிறிஸ்டி குடும்பத்தார் நாகலாபுரம், திருவாளர் அமலன் செல்வி குடும்பத்தார் நாகலாபுரம், திருவாளர் சத்யசீலன் திருமதி ஸ்டெஃபி குடும்பத்தார் நாகலாபுரம், திருவாளர் முத்துமரியான் திருமதி சரண்யா குடும்பத்தார் நாகலாபுரம், திருவாளர் சுரேஷ் திருமதி ஆஷா குடும்பத்தார் புதுப்பட்டி, இயேசுவினுடைய திரு இருதய சபை அருட்சகோதரிகள், திருவாளர் பாலகுருஸ் திருமதி மரியம்மாள் குடும்பத்தார் வவ்வால் தொத்தி, குறிப்பிட்ட குடும்பம் ஒன்று, திருவாளர் செல்வி அருள் சவரியம்மாள் ஜேம்ஸ் சங்கர்லிங்கபுரம், திருமதி சாந்தி குருவார்பட்டி, திருவாளர் பீட்டர், திருவாளர் ஆலிஸ் குருவார்பட்டி,
திருவாளர் அதிசயராஜ், திருமதி ராணி குருவார்பட்டி, திருவாளர் ஜோசப், திருமதி பாண்டிசெல்வி நாகலாபுரம், சங்கர்லிங்கபுரத்தை சார்ந்த முதல் அன்பியம் புனித ஜபமாலை மாத அன்பியத்தார், புனித வேளாங்கண்ணி மாத அன்பியத்தார், புனித சகாய மாத அன்பியத்தார், வவால் கொத்தியை சார்ந்த திருமதி பிரேமா, திருவாளர் சூசை மாணிக்கம் குடும்பத்தார், குருவார்பட்டியை சார்ந்த திருவாளர் அந்தோணிராஜ், திருமதி லில்லி பபினாள் குடும்பத்தார். இவர்கள் ஒவ்வொரு நாள் பிள்ளைகளுக்கு சிற்றுண்டி வழங்குவதற்காகவும் மற்ற செலவுகளுக்காகவும் இறுதி நாள் உணவு வழங்குவதற்காக பரிசு வழங்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட நபரும் இந்த நிகழ்வுகளுக்கு பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். கடைசி நாள் அனைத்து குழந்தைகளுக்கும் உணவு மற்றும் பரிசு வழங்குவதாக செல்வி அருள் சவரியம்மாள் ஜேம்ஸ் என்பவர்கள் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். எனவே அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தாராள நன்கொடைகள் வழங்கிய அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பு மக்கள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இந்த விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்பிற்கு அனுப்பி வைக்கிறீர்கள். சிறப்பான நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இன்னும் யாரேனும் வராமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களையும் அன்பு பெற்றோர் இந்த விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, இன்றைய முதல் சனி நாளிலே நம்முடைய திருப்பலி நிறைவிலே அனைவருக்கும் அசன விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான நன்கொடை வழங்கிய குடும்பத்தார் திருவாளர் அருள் மார்ட்டின் பிரபாகர், திருமதி பெர்னதத் இவர்களுடைய நினைவு நாளாக ரூபாய் 10,000 கொடுத்திருக்கிறார்கள். திருவாளர் பரலோக மாணிக்கம் இவருடைய 14ஆம் ஆண்டு நினைவு நாளாக ரூபாய் 5,000 கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த குடும்பத்தாருக்கு சிறப்பு நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பு மக்களே, இன்றைய நாளில் மாதா வணக்கத்தின் சிறப்பாக நம்முடைய பிள்ளைகள் மாதா போன்று உருவம் அணிந்து வர வேண்டும் என்று கேட்டிருந்தேன். சிறப்பான விதத்திலே 10 பேர் பல்வேறு மாதாக்களினுடைய அந்த உருவம் அணிந்து சிறப்பான விதத்தில் பங்கேற்று இன்றைய நாளை சிறப்பு செய்திருக்கிறார்கள். எனவே அந்த அன்பு குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும், அவர்களுக்கு ஆதரவாக இருந்த, அவர்களை தயாரித்த அன்பு பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் சிறப்பு நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நம்முடைய இந்த அன்பு குழந்தைகளுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசு அல்லது ஊக்க பரிசு கொடுக்கப்படுகிறது. பங்கு தந்தையினுடைய சொல் கேட்டு அதற்கேற்ப சிறப்பான விதத்தில் அன்னையை போன்று உருவமணிந்து இந்த ஒரு ஆசீர்வாதமான நாளை சிறப்பித்த நம்முடைய பிள்ளைகளுக்கு அன்பு பரிசு, ஒரு சிறிய பரிசு வழங்கப்படுகின்றது. அன்பு குழந்தைகள் வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஃபெர்டினா ஆலிஸ் தெய்வ மாதாவாக காட்சி கொடுத்தார். செராஃப் ஜீவ மாதாவாக, கருத்தாங்கிய மாதாவாக காட்சி கொடுத்தார். அனிசா ஆஸ்லின் அடைக்கல மாதாவாக, நான்சி செங்கோல் மாதாவாக, அனன்யா துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் மாதாவாக, அனுஷியா ஜபமாலை மாதாவாக, மெர்சி துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் மாதாவாக, பாவனா ஜபமாலை மாதாவாக, கல்பனா சலைத் மாதாவாக, சரோ மெர்சியா பாத்திமா மாதாவாக அன்பு குழந்தைகள் அருள் வடிவாக காட்சி கொடுத்தார்கள். இப்பொழுது நம்முடைய அன்பு குழந்தைகளை அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு ஒரு சிறிய பரிசு, ஊக்க பரிசு இப்பொழுது வழங்கப்படுகின்றது. அன்பு குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, ஒரு சில அறிவிப்புகள்.
வருகின்ற மே மாதம் 4, 5, 6 தேதிகளில் தூத்துக்குடி சிறுமலர் குருமடத்தில் வைத்து இறையழைத்தல் முகாம் நடைபெறுகிறது. 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11, 12 மற்றும் கல்லூரி முடித்த மாணவர்கள் இந்த இறையழைத்தல் முகாமிலே பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, வருகின்ற மே மாதம் 10ஆம் தேதி நம்முடைய இணையூர் வவ்வால் தொத்தியிலே புனித அந்தோணியார் ஆலய கொடியேற்றம் ஆரம்பமாகின்றது. அதே போல மே மாதம் 12ஆம் தேதி புதுப்பட்டியில் குழந்தை இயேசு ஆலய கொடியேற்றம் ஆரம்பமாகின்றது. அன்பு மக்கள், இந்த கொடியேற்ற நிகழ்வுகளிலும் சிறப்பு திருவிழா மாலை ஆராதனை மற்றும் திருவிழா திருப்பலி நிகழ்வுகளிலும் பங்கேற்று இறை ஆசிரை நிறைவாக பெற்று செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வவ்வால் தொகுதியில் மே மாதம் 10ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு கொடியேற்றம் நடைபெறும். புதுப்பட்டியில் மே மாதம் 12ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து கொடியேற்ற நிகழ்வும் நடைபெறும். எனவே அன்பு மக்கள் கலந்து கொள்ள இறை ஆசிரை பெற அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி ஆசிரியருக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்காருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பு மக்களே, இந்த நாளிலே இந்த முதல் சனி திரு வழிபாடுகளுக்கு ஏற்பாடுகள் செய்த அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அருட்சகோதரிகள், பாடகர் குழுவினர், அன்பு இறை மக்கள், இன்னும் உணவு ஏற்பாடு செய்தோர், மற்ற அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று நடத்திய நம்முடைய அன்பு மக்கள், தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பு நன்றிகளை, வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, நம்முடைய மண்டபத்திலே கீழே உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. பெரிய அளவில் வெளிச்சம் இல்லை. எனவே அன்பு மக்கள் மெதுவாக சென்று நம்முடைய மண்டபத்திற்கு அடிப்பகுதியில், கீழ்ப்பகுதியில் சென்று அந்த இறுதி உணவை, விருந்தை உட்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி பாடலுக்கு பிற்பாடு உணவிற்காக அனைவரும் செல்வோம். Thank you.
திருப்பலி நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடல்நல நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனித இறை புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.